இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஆனதற்கு பின்பதாக கிடைக்கும் ஸ்லாக்கியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே குடும்ப பெயருக்கு, கிறிஸ்துவனுடைய குடும்ப பெயரிலே அல்லது குடும்ப பெயருக்கு நம் சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறோம். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. இங்கே நாம் தேவனுடைய பிள்ளைகளா ஆனதினாலே அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. பிள்ளைகள் அழைக்கப்பட்ட என்ன அர்த்தம்? பிள்ளைகளா மாறிட்டோம், அதான் அர்த்தம். பிள்ளைகளா மாறிட்டோம். அதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரியது. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பெருசு. என்னுடைய பிள்ளைகளா மாறினதுனால அப்போ அந்த குடும்ப பெயர் என்ன? குடும்ப பேரு இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவினுடைய குடும்பத்திலே ஐக்கியம். அந்த குடும்பத்திலே ஐக்கியமாவதற்கு இந்த பிதாவா கிறிஸ்துவனுடைய அன்பு அதுல இணைக்கப்படும் போது நமக்கு கிடைக்கிறது. நம்ம கிறிஸ்தவங்க சொல்றோம், நாங்க இயேசுவின் அன்பை வெளிக்காட்டுறோம், இயேசுவின் அன்புக்குள்ளா இருக்கிறோம், இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்றோம், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா? யோசிக்கணுங்க. மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா? பொறாமை, கோபம், வைராக்கியம். கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறோம், கிறிஸ்துவின் அன்பைப்படி நடக்கிறோம், நாங்க அன்பா நடக்கிறோம், நாங்க அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாகிய நீங்க எப்படிப்பட்ட அன்பை காட்டுறீங்க? எப்படிப்பட்ட அன்பை காட்டுறீங்க? வீட்டு வாசலுக்குள்ள யாராவது வந்துட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இயேசுவின் அன்பை காட்டுகிற நீங்கள், கிறிஸ்துவின் அன்பை காட்டுற நீங்க. வேதம் சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு பைபிள் சொல்லுது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது பைபிள் சொல்லுதுங்க. ஆனா இன்னைக்கு அன்பு அன்புன்னு சொல்லிக்கிட்டு நம்மை நாமே புகழ்ந்துகிட்டு இருக்கோம், தற்புகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவங்கிற வேஷத்தை தெரித்துக் கொண்டிருக்கிறோம். இட் இஸ் a danger. இது ஆபத்து, ஆபத்து. நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. Dear brothers and sisters, நீங்கள் you are living in a danger zone. சுபாவ அன்பு இல்லாவிட்டால் எப்படி கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுவீர்கள்? சுபாவ அன்பே உங்கள்கிட்ட இல்லையே. நான் சொல்றேன், நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறோம், கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறோம். எங்க காட்டுறீங்க? சுபாவ அன்பே இல்லையே. கிறிஸ்தவராக வாழ்றீங்க, பேர் கிறிஸ்தவர்களாக, போலி கிறிஸ்தவர்களாக வாழ்றீங்க, அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவின் அன்பை கூட இல்ல. அதை காட்டல, அதை காட்டுறதுக்கு முயற்சிக்கல, காட்டுவதை போல நடிக்கிறீர்கள். இட் இஸ் a danger zone. என்ன ஆகும்? ஒன்னாகாது, இன்னும் ஆகாது. கிறிஸ்து உங்களை விட்டு விலகி விடுவார், அவ்வளவுதான். உங்க மாம்சம் உங்களை கொண்டு போகும். எவ்வளவு நாள் ஓடுவீங்க, ஒரு நாள் ஓடுவீங்க. கிறிஸ்து உங்களை விட்டு, கர்த்தர் உங்களை விட்டு கடந்து போவார். ஏன்னா அவருடைய அன்புக்குள்ள இருக்கிறது போல காட்டுறோம், ஆனா அன்புக்குள்ள இல்லை. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதா? God is love அப்படின்னு சொல்லுவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறாருங்க.
நீங்க மத்தவங்க அன்பா இருக்கிறீங்களா? ஆமா, நாங்க கிறிஸ்தவங்கல்ல, அன்பை போதிக்கிறோம்ல, அன்பா இருப்போம். பேச்சுல, உதட்டுல, வாழ்க்கையில முட்டை இல்ல, வாழ்க்கையில இல்ல, வாழ்க்கையில காட்டுறது இல்ல. கிறிஸ்துவின் அன்பை காட்டாமல் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்க? எங்களுக்கு சர்ச்சில் இருக்க விசுவாசிகள் போதுங்க, எங்களுக்கு இருக்க ஆட்கள் போதுங்க, இதுக்கு மேல வேண்டாங்க. பரலோகம் உங்களை குறிச்சு யோசிக்கும். இயேசுவானவர் யோசிப்பார், நான் இவனுக்கு ரத்தம் சிந்தி, இவளுக்கு ரத்தம் சிந்தி, விலை கரைவா மீட்டெடுத்து, ரத்தத்தினால கழுவி, பாடுபட்டு, உத்தரப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு இவளை மீட்டெடுத்து வச்சிருக்கேன், இவனை மீட்டெடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய அன்பை காட்டவில்லை. நீங்கள் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறவர்களாய் மாறி விடுகிறீர்கள், மாறி விட்டீர்கள். அதான் அர்த்தம், அதான் அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. இதாங்க கிறிஸ்துவின் அன்பு. நன்மை செய்ய திராணி இருக்கா? செய்யுங்க, செய்யுங்க. எங்களுக்கு, எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு, எனக்கு, 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 எனக்கு. அன்று ஒரு நாள் கேட்டாரு மதிகேடனே, இன்று உன் ஆத்துமா ஈடுபட்டு போனால் நித்திய ஜீவனை எங்க கழிப்பான்னு கேட்டார். தெரியும் நமக்கு வசனம், எல்லா வசனம் தெரியும் நமக்கு. வசனம் தெரியாதவர்களுக்கு நம்ம கிடையாது, தெரியும். ஆனா அதுபடி வாழதான் மாட்டோம், அதுபடி நடக்கதான் மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு உங்களுக்குள்ள உங்களை ஆட்கொள்ளுகிறதா? ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்து உங்களை ஆட்கொள்ளுகிறதா? மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறீர்களா? யோசிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவ நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை காட்ட உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.